ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை பொழுதை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுதும் துணை வந்து எங்களை காத்து வழி நடத்திட வேண்டுமாய் உம் சமூகம் வந்து நிற்கின்றோம். பாடுகள் அனுபவிப்பதே மேன்மையானது என்று மோசேயின் வழியாக போதித்தவரை உம்மை போற்றுகின்றோம். உம் பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடுகளையும் சந்திக்க தாங்கக்கூடிய பலனையும் ஆற்றலையும் தந்து ஒரு சிறகின் கீழ் வைத்து பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவை திடப்படுத்தியவரே, அப்படியாக இன்றும் எங்கள் பட்சத்தில் நின்று எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். திருப்பாடல் 14:5 நாங்களும் உமது பெயரை போற்றவும் புகழவும் உமது செயல்களையும் எடுத்துரைக்கவும் தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுகிறோம். எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களும் பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் உலக கல்வி ஆட்டத்திற்கும் பணியாற்ற முடியாது. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் அணிவேர் என்ற வார்த்தையின்படி உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ உமக்குகந்த பிள்ளைகளாக வழி நடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.